பொட்டேட்டோ நம்ம இப்ப எதுக்கு வந்திருக்கோம்னா, சிடபிள்யூசி எபிசோட் 10 அத பத்தி தான் பேச வந்திருக்கோம். அதாவது எப்போதும் சொல்ற மாரி தான். எது இன்ட்ரஸ்டிங்கா இருக்கோ அத மட்டும் தான் பேசுவோம். தேவையில்லாததெல்லாம் கட் பண்ணி தூக்கி வீசிருவோம். ஆமா. பொட்டேட்டோ மனசாச்சும் வந்தாச்சு இப்ப. டொமேட்டோ மனசாச்சும் ஆல்ரெடி வந்தாச்சு. அப்படி இருக்கிறப்ப ஏதாவது முக்கியமான விஷயத்த சொல்றதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஏதோ விஷயம் தான் கொண்டு வந்திருப்போம்னு நம்ம பிபிஎஃப் மனசாச்சு பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கும் தெரியும் தானே டொமேட்டோ. அப்படின்னு இருக்கிறப்ப நம்ம வந்து இன்னைக்கு குக் வித் கோமாளி எபிசோட் 10 பார்க்க போறோம். அதுல உள்ள இன்ட்ரெஸ்டிங்கான சில சில விஷயங்கள் தானே டொமேட்டோ? ஆமா, அதுதான் பார்க்க போறோம். இப்ப நாங்க எங்க இன்ட்ரோ குடுத்துட்டு, இப்ப அந்த இன்ட்ரோ பார்க்கலாமா? ஆமா, கண்டிப்பா. நீ சொல்லு டொமேட்டோ. ஒண்ணொண்ணா போலாம். சரி, இன்ட்ரோன்னு ஆரம்பிச்சோனே அவரு வந்து ராக்ஸ் வந்து சொன்னாரு, இந்த மாரி வந்து செல்லக்குட்டி, கிட்ஸ் ஸ்பெஷல் வீக் அந்த மாரிலாம் சொல்லியிருந்தாங்க. இது அடிக்கடி வர எல்லா சீசன்லயும் வர ஒரு இதுதான். ஆமா. நெனச்சு இந்த குக் வித் இந்த ஷோ ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும். இது வந்து எல்லா சீசன்லயும் இந்த ஒரு பார்ட் கொண்டு வருவாங்கன்னுட்டு, அந்த மாரி இதுலயும் கொண்டு வந்திருக்காங்க. அ அடுத்தது ஆமா, ஆமா. ஏன்னா இப்ப வந்து வெல்கமிங் குக்ஸ் வந்து நடந்துச்சு. அப்புறம் செஃப். அப்புறம் செஃப் வந்து வந்திருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து இந்த ஒரு 2, 3 வாரம்னு நெனைக்கிறேன். சரியா ஞாபகம் இல்ல எத்தன வாரம்னு நான் சொல்றேன்ட்டு. ஆனா இருந்த ஒரு 2, 3 வாரம் இருக்கும். செஃப் வந்து இவங்கன்னு சொல்லிட்டு டக்குனு அவங்க வந்து உட்கார்றது மட்டும் தான் காட்டியிருப்பாங்க. அதாவது உட்காந்துருப்பாங்க சோஃபால. அந்த மாரி காட்டியிருப்பாங்க. எனக்கு என்ன டவுட்னா, ஒரு வேள செஃப் தாம் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணியிருப்பாரோ, இந்த மாரி எடுத்துருங்க. ஏன்னா வர்ற மாரி காட்டாதீங்க. ஏன்னா அவருக்கும் ஒரு ஃபீல் இருக்கும்ல, அவரால நடந்து வர முடியலன்ட்டு. அதனால அப்படி எடுத்திருப்பாங்களோன்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கலாம்ல. ஆமா, நீ சொன்ன மாரி. ஏன்னா அவ்வளோ பெரிய அவருக்கு என்ன சொல்லுவாங்க இன்ஜுரியா? ஆமா. அது இல்ல. அது கொஞ்சம் சுளுக்கு புடிச்சிருக்குன்னு அவங்களோட இன்டர்வியூல பார்க்குறப்ப தான் தெரிஞ்சுச்சு. அந்த சுளுக்கு ரொம்ப நாள் இல்ல, நல்லா ஆயிரும் தான். அதனால அவங்க அங்க இங்கன்னு இதுக்கு முன்னுக்கு எபிசோட்ல போயிட்டு பேசிக்கிட்டு அவங்களும் ஃபன் பண்ணுவாங்க. அந்த விஷயம் இப்ப அவங்கனால அந்த சுளுக்கு புடிச்சனால இதாகுறனால கொஞ்சம் இருக்க தான் செய்யும் அந்த டொமேட்டோ. ஆமா. நம்மளா இருந்தாலும் அந்த ஃபீல் இருக்கும் தானே. அதனால அவரு ரிக்வெஸ்ட் பண்ணியிருப்பாருன்னு தான் எனக்கு தோணுது. ஆனா சரி. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நம்மளுக்கு தெரியல. சரி, அடுத்த இது நம்ம போயிருவோம். ஆமா, வெல்கமிங் கோமாளி வந்துருச்சு. ஆமா பண்ணியிருந்தாங்க. அடுத்தபடியா வந்து அவங்க பேரிங் ஐட்டம் அந்த மாரி ஐட்டம்னு ஒண்ணு கொண்டு வராங்கல்ல எப்பவுமே. ஆமா. அது வந்து இந்த வாட்டி கொண்டு வரல டொமேட்டோ. அவங்க வந்து அந்த கூட்டிட்டு வந்த அந்த பிள்ளைங்கள வச்சு தான் பேர் பண்ணியிருந்தாங்க டொமேட்டோ. அதையும் நீ பார்த்திருந்த தானே? அவங்க பேரிங் ஐட்டம்னு இல்ல. ஆனா அது என்னமோ கிட்ஸுக்காக நாங்க வந்து லாலிபாப் அதெல்லாம் வச்சிருக்கோம்னு சொல்லி ஒரு சீன் காமிச்சாங்க. அது வந்து பார்க்கறதுக்கே வந்து லூஸ்தனமா இருந்துச்சு. கேட்டா வந்து நாங்க அங்கருந்து வாங்கிட்டு வந்தோம்னு சொல்லி அவ்ளோ ஜாமான் வச்சிருந்தாங்க. ஆ. அதுதான். ஆமா பார்த்தோம் தான். அதுதான் வந்து பேரிங் ஐட்டம்னு ஆரம்பிச்சாங்க. ஆனா வந்து அது பேரிங் ஐட்டம்னு கொண்டு போகாம நேரா எடுத்துட்டு போயிட்டாங்க. இந்த மாரி கொண்டு போயிட்டாங்க. ஆமா, அது சரி வராதுன்னு அப்புறம் முடிவு பண்ணியிருக்காங்கல்ல ஆமா. டொமேட்டோ. அத காட்டிட்டு ஏன்னா அத கட் பண்ணி தூக்க வேண்டிய ஒரு கட்டம். இந்த மாரி சரி அடுத்தபடியா வந்து அடுத்தபடியா நீ சொல்லு. அடுத்தது என்னன்னே புரியலையே! யாரு அதான் வந்து அந்த கட்டம் வந்து அந்த லியோன்னு ஒரு பொறப்பு ஜோடியாக்ல ஆ. இருக்கிறவள வந்து யார் கூட்டிட்டு வந்தாங்கன்னு இது பண்றப்ப, இவங்கள தான் கூட்டிட்டு வர சொன்னாங்கன்னு ஓ! ஆமா. சொன்னந்திருக்கும். அப்ப நம்ம ஆல்ரெடி நெறையா நம்மளோட வீடியோஸ் வந்து இது ஒரு ஃபேக் ஷோ அப்படி இப்படின்னு சொல்லுவோம்ல டொமேட்டோ. அப்ப இந்த வாட்டி வந்து நம்ம சொல்றோம் இந்த ஒரு ப்ரூஃப் இல்ல அப்படின்னு நெனைக்கிறவங்களுக்கு எப்பவுமே ப்ரூஃப் இருக்கும். இந்த வாட்டியும் இருக்கு. நீங்க நம்மள பிபிஎஃப் மனசு வச்சு பார்த்துட்டு இருக்கிறவங்க இந்த ஷோவ போய் பாருங்க. இந்த கட்டத்த பாருங்க முக்கியமா. அப்ப சொல்றது இருக்கும். அந்த பின்னாடி போய் கோமாளி கூட்டிட்டு வரப்ப, இவங்கள தான் கூட்டிட்டு வர சொன்னாங்கன்னுட்டு கணக்குப்படி அது எப்படி தெரியுமா டொமேட்டோ? நம்ம பார்க்குறவங்க வந்து நம்ம என்னமா நெனைப்போம்னா வந்து ஓ! இவங்க வந்து அதுதான் அந்த கேப்ரிகார்ன் கேரக்டர்ல இருக்கிறவங்க வந்து இவங்கள தான் கூட்டிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு நெனைக்கிறாங்க போலங்க. ஏன்னா, இது வந்து கொஞ்சம் எடிட்டிங்ல ஏதோ தப்பு நடந்திருக்கிற மாரி தான் இருக்கு. ஏன்னா, இது காட்டக்கூடாத ஒரு விஷயம்னு சொல்லலாம். அதனால இது ஃபேக் ஷோன்னு இந்த இடத்துல அந்த விஷயம் இருக்கு. அது கொஞ்சம் நோட் பண்ண தெரியும்னு நெனைக்கிறேன். பட் உனக்கும் தெரிஞ்சா பார்க்குறப்ப நம்மளுக்கு பொட்டேட்டோக்கு தெரிஞ்ச மாரி ஆமா. நம்மளுக்கும் தெரிஞ்சுச்சு. ஆனா வந்து என்னன்னா, அவங்க என்ன நெனச்சிருக்காங்கன்னா, மக்கள்லாம் இன்னும் முட்டாளுன்னு நெனச்சுட்டு தான் அந்த மாரி எடிட்டிங்லாம் சில டைம் வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. தப்பா இருந்தா கூட. ஏன்னா, எடிட்டிங் பண்றதுக்கு அது ரொம்ப டைம் எடுக்கும்னு சொல்ட்டு, அப்படியே இந்த மாரி பண்ணிருவாங்க. ஸோ அந்த மாரி பண்ற கட்டத்துல தான் இப்படி நடக்குது. சிலது வந்து வந்துருது. வர்றப்போ அவங்க என்ன நெனைக்கிறாங்கன்னா, இது 2 விதமா தானே இருக்கு. எல்லாத்துக்கும் புரிஞ்சிராது அப்படின்னு நெனைக்கிறாங்க. பட் புரியிறவங்க நெறைய பேர் இருக்காங்க. ஆமா நம்ம எப்படி ரொம்ப நீட்டா சொன்னோமோ, அது மாரி நீ சின்னதா புரியிற மாரி சொல்லிட்ட. அதுதான் டொமேட்டோ உண்மையா நடந்துச்சு. இந்த மாரி போய் சேர்ந்துரும். அந்த மாரி ஒரு எண்ணம்னு நெனைக்கிறோம் டொமேட்டோ. ஆமா. ஏன்னா வந்து கெப்ரிகார்ன், லியோன்னு நம்ம பேசியிருப்போம். கெப்ரிகார்ன் வந்து லக்ஸ், லியோ வந்து சவுண்ட். ஸோ அத பத்தி தான் நம்ம பேசியிருந்தோம். ஸோ அடுத்தது வந்து இது வந்து கண்டிப்பா நம்ம சொல்லணும். ஏன்னா சீசனா கிட்ஸ் வராங்க தான். சீசனா ஒண்ணு சொல்லிருவாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா, அவங்க போய் பேர் கூட்டிட்டு வர்றப்ப சொல்லுவாங்க இந்த மாரி அ ஏன்னா எனக்கு இவங்கள புடிச்சிருந்துச்சு. ஆனா இவங்க இந்த டொமேட்டோ கெட்டப்ல இருந்தாங்க. நீ சொன்ன மாரி நம்ம இத பத்தி எல்லாம் பேசுறோம். ஏன்னா பிக் பாஸ் வரப்போதுலன்ட்டு. இது நம்ம தான் பேசிட்டு இருந்தோம்னு பார்த்தா, அவரும் ரக்ஷும் சொல்லியிருப்பாரு பார்த்தியா டொமேட்டோ? அங்க பிக் பாஸ்ல மட்டும் வேற மாரி இல்ல. இங்கேயும் வேற மாரி தான் எதிர்பாரு, செய்வாங்கன்ட்டு. எதிர்பாரு ஆ மாரி. அது அங்க தான் போட்டுட்டு அங்க உண்மையா இருந்துச்சு தான். அது ஒத்துக்கணும் தான். இருந்துச்சு தான் இல்ல டொமேட்டோ வேற மாரி. இருந்துச்சு. இங்க வந்து சொல்லிட்டு அதே தான் இருந்துச்சு. அது கொஞ்சம் சிரிப்பா இருந்துச்சு. இங்கேயுமா அப்டின்னுட்டு. ஆமா. இப்ப இப்ப எதிர்பாராதத எதிர்பாருங்கள் சொன்னது ஓகே. ஆனா வந்து ரக்ஸு சொன்னது வந்து நம்மளுக்கு ரொம்ப சிறப்பா தான் இருந்துச்சு இந்த மாரி கட்டத்துல. அப்ப நம்ம சொல்லிட்டு இருந்தோம்ல, அந்த போன போன சீசன்ல உள்ள விஷயத்தெல்லாம் அந்த பிள்ளைங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சொல்ல வச்சிருக்காங்க. ம். சீசனா அதையும் தான் சொல்ல வச்சிருக்கீங்க. எதுக்கு தான் இந்த மாரி கருமத்தெல்லாம் சொல்ல வைக்கிறீங்களோ? சின்ன பிள்ளைங்கள இவங்க கெடுக்குறாங்களோ இல்லையோ நல்லாவே செய்றாங்க ஆனா. நல்லா கத்துக் குடுத்து கொண்டு வரலன்னு சொல்ல வர்றது தானே ஆமா. டொமேட்டோ. நல்லா கத்துக் குடுத்திருந்தா இந்த மாரி விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது. நம்மளுக்கு பேசுறதுக்குன்னு இந்த ஒரு பாயிண்ட் எடுத்திருக்க மாட்டோம்ல டொமேட்டோ. நல்லா ஆமா. கத்துக் குடுத்திருந்தா, அப்ப நீ சொன்ன மாரி
அவங்க சொன்னோனே லேட் பிக்கப்ன்னும் போது பார்க்குறப்ப நீ சொன்னல, இது சொல்லணும் நம்ம ப்ரீபெய்ட் ஃபோன் ஆமா. வச்சுருன்னுட்டு, அந்த மாரி லேட் பிக்கப் ஆவாது இல்லாட்டிமேட்டும். ம்ஹ்ம். அப்ப சொன்னோனே டக்குனு காதுல சொன்னோனே, இப்ப என்ன சொல்றாங்கன்னா, போய் இவங்ககிட்ட இது சொல்லணும், அது சொல்லணும்னா டக்குனு போய் அத சொல்ல போறாங்க. அப்படின்னு தெரிஞ்சிரும். அந்த மாரி இல்ல. இல்லாட்டிமேட்டும் ஆமா. சரி அடுத்தபடியா வந்து இது அதே கதை தான். அவரு இருக்கார்ல, அவரோட க வந்து அந்த கிட் இருக்காங்கல்ல, அவங்க உண்மையாலேயே வந்து நேச்சுரலா பேசுனாங்க. தெரிஞ்சுச்சு யாரும் சொல்லிக் குடுத்த மாரி இல்ல. மேபி அவங்க காதுல உள்ளதே சரியா வாங்கிக்காம தான் இருந்தாங்கன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, அவங்க இஷ்டத்துக்கு ஒண்ணு பேசிட்டு தான் இருந்தாங்க. அது கொஞ்சம் நேச்சுரலா இருந்துச்சு. மத்ததெல்லாம் வந்து சொல்லிக் குடுக்குறாங்கன்னு தெரிஞ்சுச்சு. ஸோ உண்மையான ட்வின்ஸ் வேற கொண்டு வந்திருந்தாங்க. ரக்ஸ் சொல்லியிருந்தாரு பாத்திருக்கட்டும். ஆமா பார்த்தோம். உண்மையான ஒரு ட்வின்ஸ் வேற வந்திருந்தாங்க. சரி எல்லாருமே இவங்க கூட்டம் தான் போல. எல்லாமே இவங்க கூட்டம் தான். அதான் நம்ம பேசணும்ல. சூப்பர் சிங்கர், அப்புறம் சுட்டி டிவி, அப்புறம் வேற என்னலாம் இந்த சேனல்ல இருக்கு. அப்புறம் ஏதோ ஒரு சீரியல்ல அந்த குட்டி பிள்ளைங்க நடிச்சாங்கன்னா, அந்த மாரி ஆளுங்கலாம் தூக்கிட்டு வந்து போட்டுர்றாங்க. ஆமா. என்னமோ கமல் பேரு கூட சொன்ன தெரிஞ்சுல. அது அதான் சூப்பர் சூப்பர் சிங்கரு. சிங்கர். இந்த மாரி அப்பதான் தெரிஞ்சுச்சு. ஆல்ரெடி நீங்க உங்களுக்குள்ள தான் பாத்துருப்பீங்க. அந்த மாரி ஒரு விஷயம் நெறையாவே எங்ககிட்ட இருக்கு இந்த சேனல்ல. அந்த மாரி இந்த விஷயமும் இருக்குன்னு தெரிஞ்சு இல்லாட்டிமேட்டும் இன்னும் அதே தான் பண்ணிட்டு இருக்கீங்க. அத விட்டு மாட்டாங்க. அதான் எல்லா இடத்துலலாம் கேரியர்ல நடக்கிற ஒரு விஷயம் தான் இல்லாட்டிமேட்டும். ஆமா. அந்த சின்ன பிள்ளைங்கள்ல கூட இப்ப அத்தன 10 பிள்ளைங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதுல கூட ஒரு பார்ஷியாலிட்டி பண்றாங்க பாத்தியா? இவங்கள ஹைலைட்டா வச்சுட்டு அதான் பிக் பாஸ்ல பண்ற மாரி. ம். இப்ப இந்த சவுண்ட் வந்து ஹைலைட்டு, மத்தவங்கலாம் டுபாக்கூர் மாரி, அதுல அந்த புள்ளைங்கள வந்து ஒரு புள்ளைய மட்டும் ஹைலைட் பண்ணிட்டு, மத்த புள்ளைங்கள்லாம் என்னமோ தத்தெடுக்கிற அந்த புள்ளைங்க மாரி வச்சிருக்கீங்க. டெஸ்ட் டியூப் பேபிஸ் மாரி. தானே? அதுக்கு எதுக்கு கூட்டிட்டு வரணும்? சின்ன பிள்ளைங்க எண்ணத்துல கூட வன்மத்த வளர்க்கறதுக்கு இந்த சேனல்னால மட்டும் தான் முடியும். ஆமா. ஆனா பொதுவா சொல்லணும்னா இப்படிதான். நம்மளுக்கு கொஞ்சம் தெரிஞ்ச விஷயத்துல சொல்லணும்னா சின்ன பிள்ளைங்கள இவங்களுக்கு எடுக்கணும்னா, சின்ன பிள்ளைங்க இவங்களுக்கு எடுத்துருவாங்க. அந்த மாரி கூட சொல்லலாம் இல்லாட்டிமேட்டும். அது வந்து ஏன்னா, வந்து அவங்க அவங்களோட கேரக்டர்ன்னு ஒண்ணு இருக்குல்ல. உன் கேரக்டர் சரியில்ல, நீ சரியில்லாம தானே இருப்ப. அந்த மாரி சொல்றேன். உனக்கு புரிஞ்சுச்சு இல்லாட்டிமேட்டும். அது வந்து ஜோடியாக் அது வந்து அவங்களுக்கு புரியாது மக்களுக்கு. இந்த மாரி சொன்னா, "என்ன இப்படி சொல்றாங்க?" அப்படின்னு ஆயிருவாங்க. நம்ம இப்ப கொஞ்சம் கொஞ்சமா ஜோடியாக் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் சொல்ல ஆரம்பிப்போம் தான். ஆனா இந்த பிள்ளைங்க நம்மள கெடுத்துருவாங்க. அது அந்த கதைய தாண்டி பார்த்தா, எந்த பொறப்பா இருந்தாலும் உங்களுக்கு எது வேணுமோ அத ஹைலைட்டா வச்சுட்டு டிஆர்பி எடுத்துட்டு போயிட்டுருக்கீங்க. மத்தவங்களலாம் ஆனா அந்த மாரி விட்டுர்றீங்க. ஆமா. அதுக்கப்புறம் வந்து ஒரு விஷயம் இதுவும் கொஞ்சம் நோட் பண்ணலாம் நினைச்சேன். பிபி ஃபண்ட்ஸ் வச்சு பார்க்குறவங்களுக்கு இந்த வட்டம் பார்க்கணும்னு இருந்துச்சுன்னா, இதையும் பார்க்கலாம். என்னன்னா, இந்த வட்டம் அத பார்க்குறப்ப நம்ம பேசியிருந்தோம்ல. அப்ப வந்து புகா வந்து பின்னாடி போறப்ப சொல்லுவாரு. குழந்தைங்க வந்து யார கூப்பிடுறாங்களோ, அவங்க தான் வந்து அத சூஸ் பண்ணியிருக்காங்க முன்னுக்கு வந்துட்டு. அது வந்து 2 வகையில பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஒண்ணு வந்து தெரியாத மாரி அப்படியே பண்ணிக்கிறாங்களாம். பின்னாடி கோமாளிஸ்ங்க. இல்லன்னா வந்து இந்த மாரி ஒரு கான்செப்ட் வச்சிருந்தாங்களோ உண்மையிலோ, அப்படியோ அப்படின்னு நினைக்கிறேன். ஆமா. ஏன்னா வந்து நம்மளுக்கு என்ன புரிஞ்சுச்சுன்னா, புகா வந்து யார கூப்பிடணும்னு கூப்பிடுவாங்கன்னா, அது ஆல்ரெடி சூஸ் பண்ணி வச்சுட்டாங்க. அத சூஸ் பண்ணி வச்ச ஆள வந்து கூப்பிடுங்க அப்படின்னு அந்த குழந்தைங்க காதுல சொல்றப்ப, இவங்கள தான் கூப்பிடுவேன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அதுதான் நம்மளுக்கு புரிஞ்சுச்சு. அப்ப நீ சொன்னது அது மாரி இருக்கலாம் போல. ஆமா. அதானே மோஸ்ட்லி நடக்கிறது இந்த சீசன்ல. அப் எல்லா சீசன்லயும் தான். அடுத்தது வந்து அந்த புகா வந்து ஜிப்ப கழட்டணும், இத கழட்டணும், அத கழட்டணும்னு சொல்லிட்டு இருப்பாருல்ல. அது வந்து குழந்தைகிட்ட. அது வந்து கொஞ்சம் இதா தான் இருந்துச்சுல பார்க்குறப்ப எல்லாத்துமேட்டும். அதெல்லாம் ஒரு காமெடியாவே நம்ம கன்சிடர் பண்ண முடியாதா? ஏன்னா, போன சீசன் வந்து ஃப்ளாப்பு அப்புறம் 18+ கன்டென்ட் ஹெவியா இருந்துச்சுன்னு நெறைய பேர் சொல்லியிருந்தாங்க. கழுவி கழுவி ஊத்துன ஒரு சீசன் இருந்துச்சு. திருப்பி அந்த ஒரு அதான் என்னமோ தொட்டில் பழக்கம்ன்னு சொல்லுவாங்க. அந்த பழக்கம் வருது போல எல்லாத்துமேட்டும். அந்த மாரி தான் தோணுச்சுல்ல. ஆமா. அவரோட ஜோடியாக் பத்தி சொல்லணும்னா, அது வந்து நம்ம இப்ப சொல்ல மாட்டோம். டீட்டெயிலா வந்து பிக் பாஸ் வரப்ப இவர் பேர வச்சு நம்ம கண்டிப்பா சொல்லுவோம். இவருக்கு சம்மந்தப்பட்ட எல்லாருமே. இவருக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம சொல்லுவோம். ஆனா, இந்த காமெடின்னு சொல்லிட்டு இந்த ஜிப்பு கழட்டுமா, அது பண்ணுமா, அதெல்லாம் தேவையில்லாத ஒரு கன்டென்ட்ன்னு நம்ம நெனைக்கிறோம். அது போட்டுருக்காங்கல்ல எடிட் பண்ணி, அத விட கேவலம்னு நெனைக்கிறோம். ஆமா, நீ சொன்னது ஒத்துக்கணும் அது மட்டும். அந்த அந்த மாரி தான் இருந்துச்சு. அடுத்தது ரொம்ப சின்ன பிள்ளைங்கள வச்சு அநியாயம் பண்றாங்க. ஏன்னா வந்து, அதான் நம்ம மொதயே சொல்லிட்டோம். நீயே சொன்ன பாரு லேட் பிக்கப்பு. அதாவது நம்ம மொதயே பேசணும். ஏன்னா வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, டக்கு டக்குன்னு சொல்லிக்கிட்டே போறாங்க. இந்த குக்கு வித் கோமாளி நாங்க பார்ப்போம். ஆமா, நான் வந்து நைட் ஃபுல்லா பார்ப்பேன். எப்படி எந்த வீட்ல இந்த மாரி விடுவாங்க? நைட் ஃபுல்லா பார்த்துட்டு இருமா நீ அப்படின்னு சொல்லி சின்ன விடுவாங்க. புள்ளைங்கள போய் அதனால எப்படி தானே. எப்படிதான் இந்த மாரி எல்லாம் பேச வைக்கிறாங்க? அதுவும் அங்க வேற கேள்வி கேட்குறாங்க. புள்ளைங்க வந்து உள்ள கேள்விக்கு ஒரு 3 பதிலுக்கு அப்புறம் தான் சொல்றாங்க. ஸோ ரொம்ப லேட் பிக்கப்பா இருக்கு. அதெல்லாம் ரொம்ப தப்பா இருந்துச்சு. அது அந்த சின்ன விஷயம் கூட பார்த்து அட்ஜஸ்ட் பண்ண முடியலையேன்னு தான் இருக்கு நம்மளுக்கு இப்போ போக பார்க்கறதுக்கு. தானே கத்துப்பாங்க எல்லாத்துமேட்டும். ஏன்னா எத்தன இங்கலாம் வருஷம் இந்த சேனல் ஆமா. வச்சுட்டு போக போக சேனல்ல கத்துப்பாங்க? இருக்கிறவங்கள தான் கொண்டு வந்திருக்காங்க தான் தானே. ஆமா. அப்படி இருக்கிறப்ப, இப்ப தானே பார்த்து பார்த்து நடிக்க கத்துட்டு நல்லா நடிக்க முடியும். அந்த நடிப்பு தான் இது. அப்படின்னு நான் தோணுது சொல்லணும்னு நினைத்துமேட்டும். ஆமா. அடுத்தது வந்து இதோட வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்தது வந்து அட்வான்டேஜ் டாஸ்க்குக்குள்ள போயிட்டோம். இதோ அப்படின்னு சொல்லக்குள்ள அங்க தானே இருக்கட்டும். ஆமா. அந்த அட்வான்டேஜ் டாஸ்க் வந்து மினி என்ன என்ன குடுத்துருந்தாங்க? மினியேச்சர் குக்கிங். ஆமா. அந்த சின்ன சின்ன அடுப்பு, ஆமா, ஆமா. கத்தி அந்த மாரி விஷயத்துல சமைக்கணும்னு இல்ல. இது அட்வான்டேஜ் நல்லா சின்னதா ஒரு கேம் மாரி வைப்பாங்கல்ல அது. அதுதான். ஸோ அதில பார்த்தீங்கன்னா, 3 கலர்ஸ் வந்து குடுத்து அந்த மாரி செய்யணும்னு சொல்லியிருந்தாங்க. டிசைனும் கேரட்லேருந்து, பண்ணுவான்னு சொல்லியிருந்தாங்க. பீட்ரூட்லேருந்து அந்த மாரி கலர்ஸ் அந்த மாரி கொண்டு வரணும்னுட்டு. ஆமா. ஆனா வந்து அவங்களே சொன்னாங்க ஷேப் வந்து ட்ரையாங்கிள்,
3 அப்புறம் வேற ஒரு ஷேப். அதாவது 3 ஷேப்ஸ் தான்னு சொல்லிட்டு செஃப் தாம் வந்து மது வரப்ப சொல்லியிருப்பாங்க. ஸோ, அதனால நான் ரிஜெக்ட் பண்றேன்ட்டு. அதுக்கப்புறம் வந்து மத்தவங்க செஞ்சதெல்லாம் வந்து, "ஐயோ! சூப்பரா இருக்கு" அப்படின்னு சொல்லி மார்க் குடுத்துருப்பாங்க. ஒரு விஷயம் இருந்தா, அந்த ஒரு விஷயத்துல ஸ்டிக்கா இருக்க மாட்டேங்கிறாங்க. அது ஏன்னு நம்மளுக்கு தெரியல. எல்லா இடத்துலயும் இப்படிதான் எல்லாருமே ஜட்ஜ் பண்றாங்க. ஸோ, அது ரொம்ப பார்க்க கேவலமா இருக்கு. இத வந்து அந்த சேனல் கேட்டுக்கிட்டு இருந்தா, தயவு செஞ்சு ஒரு விஷயத்த சொன்னீங்கன்னா, அத மட்டும் கன்டின்யூ பண்ணி போங்க. இஷ்டத்துக்கு ஆளு வந்ததுக்கப்புறம் மாத்திக்கிட்டே இருக்காதீங்க. ஆமா. ஏன்னா வந்து அந்த காதுல சொல்லி ஏன்னா எப்படி பார்த்தாலும் செஃப் தாம் ஏதோ ஒரு மேட் செஃப் அவங்களோட சொந்த ஷோ இல்ல. அப்போ ஒரு பாஸ் இங்க இருப்பாங்க ஒரு மேனேஜர் அந்த மாரி சொல்லலாம். ஆமா. புரியுது இல்ல அப்ப அவங்க சொல்றத கண்டிப்பா செஞ்சாகணும். ஏன்னா ம். அங்க வந்து பெரிய ஆள். அப்படி இருக்கிறதுனால அந்த விஷயம் வந்து கொஞ்சம் இந்த மாரி போறனால அது தெரிஞ்சிருது இல்ல டொமேட்டோ. அந்த மாரி தெரியாம பார்த்துக்கங்கன்னு சொல்ல வரேன் டொமேட்டோ. ஆமா. நம்ம செஃப்ப சொல்லல. அந்த ஆளுங்கள தான் சொல்லிட்டு இருக்கோம். மேல இருந்து காதுல ஊதிட்டு இருக்காங்கல்ல. அந்த ஆமா. சாத்தானுங்க ஊதுதுங்கன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாரி சொல்லிக்கலாம். ஊதிக்கிட்டு ஆமா. நீங்க சொன்ன மாரி கொஞ்சம் நல்லா பார்த்து நல்லா கொண்டு கொண்டு போங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா ஆமா, பார்த்து இந்த மாரி எல்லாம் பேசுறோம்னா, அப்படி நல்லா கொண்டு போனா நல்லா தான் நான் பேசுவேன் டொமேட்டோ. இது இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. சிரிப்பஞ்ச் அந்த மாரி ஆமா. இல்ல டொமேட்டோ. அந்த மாரி இல்லாதனால இதெல்லாம் பேச வேண்டியதா ஆயிருச்சு பாரேன். சரி அடுத்தது பாப்போம். அந்த சம்மந்தி காமெடி ரொம்ப சிறப்பா இருந்துச்சுல்ல. ஆமா. அது ஜூபாய் சார்ஜன் ஆ பண்ணியிருந்தாரு. ரொம்ப காமெடியா இருந்துச்சு உண்மையிலே. அவர் சொன்ன கையோடயே புகழ் போய் அந்த மாரி சொல்றதும், குரேஷி ஒரு டயலாக் சொல்றதும் அதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. ஆமா. அதுக்கு அடுத்தபடி பார்த்தாக்கா, இந்த அட்வான்டேஜ் வின்னர் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க டொமேட்டோ ரக்ஷா. ஆமா. அது வந்து நந்தகுமார் அண்ட் உமேர் அவங்க வந்து வின் பண்ணியிருந்தாங்க. ஆமா. ஸோ இந்த வாட்டி வந்து 2 பேர் வின்னர்ன்னு ரக்ஷோலி 2 பேர வின்னர் ஆக்கியிருந்தாங்க. ஆமா. அதுதான் இந்த அட்வான்டேஜ் டாஸ்க்ல நடந்துச்சு. அப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம அடுத்த இதுக்கு போறோம். அடுத்த எபிசோட் நம்ம இப்ப பார்த்துட்டு இருந்தோம். அப்ப பார்க்குறப்ப வந்து ஆ மாதம் அவரு இருக்கார்ல, அவரு சொல்லியிருந்தாரு இந்த ஆனா, மாரி டொமேட்டோ நெஞ்சு லைட்டா வலி வந்துச்சுடா இந்த விஷயத்த கேட்கிறப்ப. நீ சொல்லு சொல்லு. மத்தவங்களுக்கும் எப்படி ஃபீல் ஆகுதுன்னு காமெண்ட் பண்ணுங்க. நம்ம மனசாட்சி சேனல்ல பார்த்துட்டு கண்டிப்பா. இருக்கிறவங்க. இது வந்து ரொம்ப ஹைலைட்டான ஒரு விஷயம். உண்மையாலேயே அவரு வந்து சொல்றாரு, நல்லா ஹெல்த்தியா சமைக்கணும். ஏன்னா இது கிட்ஸுக்கான சமையல்னு சொல்றாரு. ஆனா வந்து அவர் சொல்றாரு, மில்க் இல்லாம சமைக்கணும்னு. மில்க் இல்லாம சமைச்சா அது ஹெல்த்தி இல்லன்னு சொன்னாரு. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. உனக்கு ஏதாவது வார்த்தை இருக்கா இது சொல்றதுக்கு? மில்க் இல்லாம சமைக்கணும்னு எம்பத்தி வந்து 2, 3 ஜாமான் சொல்லியிருந்தார்ல. ஆயில் இல்லாம, சுகர் இல்லாம, ஒயிட் சுகர் இல்லாம அந்த ம். மாரி சொல்றப்ப, அப்படிதான் இருந்துச்சு. மில்க் அன்ஹெல்த்தியான்ட்டு. மில்க் அன்ஹெல்த்தினா அப்புறம் எப்படி குழந்தையிலேருந்து நம்ம மில்க்க தானே குடிச்சு வளர்றோம் அப்படின்னு தோணுச்சு. இவரு எது சொல்றாருன்னு தெரியல. குக்கிங்ல மில்க் இருக்கக்கூடாது. மில்க் ஹெல்த்தின்னு தானே தெரியும். அவங்க என்னமோ புதுசா சொல்றப்ப, இதான் சொன்ன மாரி கொஞ்சம் ஹார்ட் அட்டாக் அந்த மாரி ஒரு விஷயமா இருந்துச்சு. என்ன குக்கிங் ஷோல ராங் இன்ஃபர்மேஷன் குடுக்குறாங்களோ அப்படின்னு மாரி தோணுது. ஏன்னா குடு நம்மளுக்கும் 100% இது ஹெல்த்தி இல்லன்னுட்டு. ஆனா தெரிஞ்ச வரைக்கும் இது ஹெல்த்தி தானே. ஏன் டயட் குடிக்கலாம் மில்க் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது தானே டொமேட்டோ. இல்ல நார்மலாவே வந்து லெக்டஸ் அந்த இது இருக்கிறவங்க மட்டும் தான் வந்து அவங்க எடுத்துக்க கூடாதே தவிர்த்து, அது ஹெல்த்தி இல்லன்னு இல்ல. அது ஒருத்தவங்களோட ஒரு பெர்சன் பொறுத்து தான் அந்த விஷயம் தானே. ஆனா வந்து இது ஹெல்த்தி இல்லன்னு எந்த காலத்திலும் இல்லாத ஒரு விஷயம் வந்து மில்க் வந்து ஹெல்த்தி இல்லன்னு சொல்றது. அதுவும் இந்தியால வந்து அவங்க நெறைய கவ் மில்க் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா? எடுத்து அத தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுவே வந்து அவர் ஹெல்த்தி இல்லன்னு சொல்றாருன்னா, எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா வந்து அதையும் வந்து போட்டுருக்காங்க. அத கட் பண்ணி தூக்கியிருக்கணும் பாக்க போனா. தப்பா சொல்லியிருந்தா. தப்பா சொல்லல. சரியா சொல்லியிருக்காருன்னா, அது ரொம்ப தப்பான விஷயம் அவர் அப்படி சொன்னது. அது தெரியல. என்ன ஏன்னா சொல்றதுன்ட்டு. நீ சொன்ன மாரி சரிதான் டொமேட்டோ. ஏன்னா இந்த மாரி தப்பான ஒரு தகவல் வந்து இங்க அவங்க வந்து எடிட் பண்ணிட்டுருக்காம போறப்ப அது ஸ்ப்ரெட் ஆகும். நம்மளுக்கே சரி ஓகே. இந்த மாரி விஷயம் நம்ம ஷேர் பண்ணணும் நம்ம மனசாட்சி சேனல்ல. அப்படிலாம் இருக்கிறப்ப நம்மளுக்கும் ஒரு டவுட் இருக்கு. அது எப்படி இருக்கும்? தப்பா சொல்றாங்களே அந்த மாரி இல்ல டொமேட்டோ. தெரியாதவங்க அத எடுத்துக்கிட்டாங்கன்னா மில்க் தப்பு தான். நம்ம கிட்ஸ்க்கெல்லாம் குடுக்கக்கூடாது. அது மத்தவங்ககிட்ட சொல்லி ஸ்ப்ரெட் பண்ணுவோம்னு. தப்பான தகவல் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுது தானே அர்த்தம் டொமேட்டோ. அப்ப அது எப்படி முடியும்ல? அது ஏற்கனவே இதே மாரி தான் நான் இன்னொரு ஷோல என்னது யோகர்ட்டும் லெமனும் சேரக்கூடாதுன்னு ரொம்ப 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 நாள் ரொம்ப ரொம்ப பழைய முன்னுக்குள்ள ஷோல. ஒரு விபி அவர் சொல்லியிருந்தாரு. விபின்னா எல்லாத்துக்குமே தெரியும். எந்த இன்டர்வியூ இருந்தாலும் அவரோட வந்து விபின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த விபி வந்து சொல்லியிருந்தாரு. இந்த மாரி தான் வந்து நல்லா எனக்கு ஞாபகம் இருக்கு. கிச்சன் சூப்பர் ஸ்டார் பார்த்தவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். அந்த டைம்ல வந்து சாய் சக்தின்னு ஒருத்தர் இருப்பாரு. அவர்கிட்ட வந்து சொல்லுவாரு, "ஏய் நீ என்ன பண்ட்ட? நீ என்ன சாவ போறியாடா? நீ வந்து மில்க்கா? இல்ல இல்ல. யோகர்ட் யோகர்ட்டையும், லெமனையும் சேர்க்கலாமாடா?" அந்த மாரி சொல்லுவாரு. ஆனா செஃப் இந்த மாரி வார்த்தையெல்லாம் எவ்வளோ தப்பான விஷயம்னு நம்மளுக்கு தெரியல. விட்டுருவோம் இந்த கதைய. அடுத்த கதைக்கு போயிருவோம். ஆமா. அடுத்தபடியா என்ன டொமேட்டோ? அடுத்தபடியா வந்து அதான் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாரி கிட்ஸ் ஃபேவரைட் ஹெல்த்தியான மெயின் குக் வந்து அதுதான். வந்துடுச்சு. இந்த வாட்டி இந்த வாரத்துல அதானே டொமேட்டோ. அடுத்தது? அடுத்தது வந்து கிட்ஸ் வந்து ஜட்ஜ் பண்ண போறாங்கன்னு இது பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப காமெடியா இருந்துச்சு. மொத மொத காமெடியா இருந்துச்சு. ரொம்ப என்ன அறிவில்லாதத்தனமா நடந்துக்கிறாங்க. அப்படி சொல்லி ஏதோ ஒரு ஒண்ணு ஃபன் ஷோவா எடுத்துட்டு போணும். இல்ல சீரியஸ் ஷோவா எடுத்துட்டு போணும். 2மே இருக்கிறப்போ ஒரு ஃபூலிஷான ஒரு விஷயத்த கொண்டு வராங்க அப்படின்னு தோணுச்சு. ஆனா சொல்லிக் குடுத்து தானே பண்றாங்க. அதெல்லாம் தேவையில்லாத ஒரு அன்னெசசரியா இருக்கு. இப்பயே வந்து வெஷம் மாரி வளர்த்து விடுறாங்க பிள்ளைங்களன்னு அது நம்மளுக்கு தெரியும். அது அவங்களுக்கும் அந்த கேரக்டர் இருக்கும் தான். இருக்கிறது தான் வரும். நம்ம பசங்க ரைட்ல தானே டொமேட்டோ. இருக்கிறது நம்மளுக்கு என்ன கேரக்டர் பொறக்குறப்ப இருந்தோ அதுதான் லாஸ்ட் வரைக்கும் வரும். அதானே டொமேட்டோ. அதான் நீ சொல்ல வர. ஆமா அதுதான் வரும்.
ஆனா இருந்தாலும் இவங்க ஆரம்பிச்சு விடணும்னு அவசியம் இல்லல்ல. அது அவங்களா வந்துக்கிட்டும். ஆமா கரெக்ட்டு. சொன்ன மாரி அவங்களா கத்துக்கிட்டு கெட்டது கத்துக்கிறவங்களோ, நல்லது கத்துக்கிறவங்களோ சொந்தமா கத்துட்டு வராங்க. இவங்க இது பண்றப்ப அவங்க வந்து அத நோட் பண்ணி வச்சுக்கிட்டு, அவங்களும் அத டபுள் மடங்கா செய்றப்ப அது விஷமா தான் மாறும். அதானட்டுமேட்டும். ஆமா. அந்த மாரி தான் இங்க பண்றதெல்லாம் இருக்கு. சரி அடுத்தபடியா? அடுத்தபடி அத நீ சொல்லு. ஜட்ஜுக்கு ஸ்பெல்லிங் தெரியாத கிட்ஸுங்களலாம் கூட்டிட்டு வந்து ஜட்ஜ் பண்ண வைக்கிறாங்க. அதான் சொல்றப்பயே சிரிப்பா இருக்கு. கரெக்ட்டு தான். அவங்க தான் பார்க்கப்பயே தெரிஞ்சுச்சு தான். எவ்வளோ கத்துக் குடுத்து ஏன்னா என்னென்னமோ பண்றாங்க. ஏன்னா போன வாட்டி மாரி ரொம்ப ரொம்ப அடி அடி வாங்கிடுவாங்களோ! அதாவது எங்களோட டிஆர்பி ரேட்டிங்லன்னுக்காகயோ தோணுது டொமேட்டோ. ஆமா அதுதான். இது எப்படியாவது கொஞ்சம் டிஆர்பி இந்த வாட்டி நல்லா கூடியா பார்த்துடலான்னு பண்றாங்க டொமேட்டோ. சரி அடுத்தது வந்து அதான் அந்த என்னது 5 நிமிஷம். அட்வான்டேஜ் டாஸ்க் வின்னரா? ஆமா, அதுல வந்து நம்மளுக்கு எப்பவுமே தெரியும். உமேர் வந்து கண்டிப்பா லக்ஸ சூஸ் பண்றது, அப்புறம் அது மட்டும் தான் பண்ணுவாரு. ஸோ அ அப்புறம் நந்தா வந்து அவங்கள சூஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனா வந்து அப்படியே பயந்து பயந்து பண்ணியிருப்பாங்க. நீங்க பார்த்துருந்தீங்கன்னா, நோட் பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். பெருசா நோட் பண்ண வேணாம். அவங்களுக்கு குடுத்துட்டா உடனே வந்து, ஐயோ! அவங்க பாவம், அவங்க இப்படி, அவங்க அப்படின்னு ஒரு அப்படியே ஒரு டீமே ஒண்ணு சேர்ந்து பண்ண வேண்டிய ஒரு விஷயம் மாரி அவங்க பண்ணிட்டுருக்காங்க ஒரு ஹைலைட்டா. கடைசியா நம்ம வச்சிருக்கோம். அது கடைசியா நம்ம சொல்லுவோம். ஆமா. இவங்க 2 பேரும் தான் ஜெயிச்சிருந்தாங்க. அதுல டொமேட்டோ, உமாவும், நந்தாவும். அதனால இவங்களுக்கு அந்த ஒரு பவர்ன்னு சொல்லலாம். அந்த மாரி ஒரு மேட்டர் கிடைச்சுச்சு. என்ட்ரன்ஸ் ஜெயிச்சனால. ஆமா. அடுத்தபடியா? அடுத்தபடியா வந்து அ நம்ம விருகோன்னு சொல்லிட்டு ஷபா அவ சொல்லியிருப்போம். ஷபா. அவங்கள பத்தி சொல்லியிருப்போம். பிபில எப்படி வந்து அன்ஷிதா, அப்புறம் சுனிதாலாம் இருந்தாங்களோ, அந்த மாரி தான் ஷபானான்னு நம்ம சொல்லியிருந்தோம். அது ஆல்ரெடி போன இதுலயும் நம்ம சொல்லியிருப்போம். இதுல வந்து அவங்க பச்சையா கிளியரா ஒண்ணு காமிச்சிருப்பாங்க. அதாவது சுனிதாவும், அன்ஷிதாவும் எப்படி வந்து ஒண்ணுக்குள்ள ஒண்ணா இருந்து ஜிங்சாக் அடிச்சுக்கிட்டாங்கன்னு நீங்க பார்த்திருந்திருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து இவங்களுக்கு 2 பேத்துக்கும் தெரியும்னு ஒரு காரணத்துக்காக உடனே வந்து இத்தன வாரமா லக்ஸுக்கு குடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. எந்த ஒரு அட்வான்டேஜ் டாஸ்க் வந்தாலும் லக்ஸு தலையில தான் கட்டுவாங்க. அந்த மாரி அப்படி பண்றப்பலாம் ஷபானாக்கு வந்து பாவமா தெரியாம, பிரியா ராமனுக்கு குடுக்குறப்போ மட்டும் ஷபானாக்கு பாவமா தெரிஞ்சிருச்சு. ஏன்னா வந்து அவங்களோட க்ளோஸ் சர்க்கிள் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த பண்றது தான் அவங்க பண்ணாங்க இங்க. இங்கேயே வந்து அவங்க பேர் கொஞ்சம் அடிபட ஆரம்பிக்குது. அவங்க பிக் பாஸ்லாம் வந்தாங்கன்னா ரொம்ப அடிபட்டுரும்னு நம்மளுக்கு தெரியும். பார்க்குறவங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. ஸோ பார்க்குறவங்கலாம் தெரிஞ்சுக்கங்க இதெல்லாம் பார்த்து. ஆமா. நீ சொன்ன மாரி இது வந்து என்னது சொல்லி 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 அடிச்சேனேடி அந்த மாரி பாட்டெல்லாம் வரும்ல. அந்த மாரி நாங்க சொன்னது அது கண்டிப்பா நடக்கும். மனசு வச்சு பார்த்துட்டு இருக்கவங்க நோட் பண்ணிக்கலாம் தானே டொமேட்டோ. அதானே நீ மொத்தமா சொல்ல வர? ஆமா. அதுதான் நம்ம அந்த மாரி சொல்றோம். சொல்லி அடிக்கலாம். அந்த அளவுக்கு தான் இருக்கும். இதுல பார்த்தா இது வந்து ஒரு எடிட் கட் அந்த மாரி ஷோ தானே. திருப்பி திருப்பி ரியாக்ட் பண்றது அந்த மாரிலாம் வரும்ல. நடிக்கிறது திருப்பி திருப்பி. அது வந்து அப்படி இல்லல்ல. ஆ. கொண்டு போய் விட்டுருவாங்க. பின்னாடி என்னென்னமோ நடக்கும். அது கண்டிப்பா இருக்க தான் செய்யும். ஆனா 100 நாள் அங்க தான்ல. ஆமா. ஏன்னா அந்த நீங்க ஸ்ட்ரெஸ் பஸ்டர்லே அந்த மாரி எல்லாம் மிருகங்கள் வெளியாகும் உள்ள இருந்துல. ஆமா. ஏன்னா, சரி. நீங்க பார்த்தீங்கன்னா, நார்மலாவே வந்து நீ சொன்ன மாரி கட் ஷோ இது வந்து. கட் ஷோலயே வந்து அவங்களோட சுயரூபங்கள் வர்றப்ப, ஒரிஜினல் ஷோல எப்படி இருக்கும்? ஆமா. ஒரிஜினல்னா அப்படியே ஒரிஜினல்னு சொல்ல முடியாது. ஆனா, அதுல உண்ம தான் வரும். அது அது சொல்ல முடியும். ஏன்னா, நீ சொன்ன மாரி அந்த ஷோல வந்து நம்ப வீட்ல இருக்கிற மாரி அங்க இருக்க முடியாது. அதுதான் ஒண்ணு நம்மளுக்கு ப்ரெஷர், கோவம் எல்லாம் வர வைக்கிற விஷயம்னு சொல்லலாம். தானே டொமேட்டோ? ஆமா, அதுதான் உண்ம. சரி. அது வேற ஒரு ஷோக்கு போது அது நம்ம நம்ம இன்னும் ஒரு குக் 4 மாசம் வெயிட் பண்ணுங்க. அத பத்தி பேச ஆரம்பிப்போம். குக் வித் கோமாளியோட அடுத்த விஷயம் வந்து, நோ என்ட்ரன்ஸ் டாக்ஸ் சொல்லியிருந்தாரு டொமேட்டோ. ஏன்னா, நோ என்ட்ரன்ஸ் சொல்றப்பயே தெரிஞ்சு சாரி நோ ஹிண்ட்ரன்ஸ். என்ட்ரன்ஸ். ஆமா அப்படி சொல்லியிருந்தாரு. அதான் சரியா சொல்ல வரல. நோ ஹிண்ட்ரன்ஸ்ன்னு சொல்றப்பயே தெரிஞ்சிருச்சு. ஹிண்ட்ரன்ஸ் இல்லாம இருக்குமா? வாய்ப்பே இல்லையேன்னு. அப்புறம் தான் கிட்ஸ் வந்து உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லிட்டாங்க. அதுதான் வந்து ஹிண்ட்ரன்ஸ். கரெக்ட்டா ஆமா. டொமேட்டோ? அந்த மாரி ஒரு கொண்டு வந்திருந்தாங்க. அடுத்தது வந்து நம்ப ஜோ பாய் காமெடியா இருந்துச்சு அது. ஏன்னா இங்க எல்லாம் நம்மளோட வீடியோஸ் சொன்ன மாரி தான் சில பேர் பண்ணுவாங்க. இந்த வாரம் வந்து இவங்க பண்ணியிருந்தாங்க. அந்த மாரி சொல்ல இல்ல. வாரம் வாரம் ஜோபாய், அப்புறம் அவரு யாரு? ராமர். அந்த கன்னியாகுமரி பையன். ஓ! அவங்க பேச அவரு. ஆமா, அவரு ஆமா. இந்த மாரி சில பேர் தான். புகா, அப்புறம் கொலை இவங்க தான் பண்ணுவாங்க. மத்த பெரிய காமெடியா இந்த ஷோ வந்து ஃபன்னா இந்த மாரி காமெடி பண்ணிட்டு குக்கிங் பண்ற ஒரு ஷோ தானே. அந்த மாரி இல்ல. இந்த மாரி ஆளுங்க இல்லன்னா டோட்டலா இல்லன்னா இல்ல டொமேட்டோ. ஆமா. அதுல இது ஒரு ஒரு மேட்டர் மாட்டுச்சு. இது வந்து என்ன டொமேட்டோ? இது வந்து அவரு ஜூபாய் அவரு வந்து அந்த கிட் வந்து சொல்லியிருப்பாங்க வந்து அவர் சமைச்சா வேணான்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அது வந்து குக்கிங் இஸ் ஆர்ட்ன்னு தானே அவர் சொல்லிட்டு இருந்தாரு. என்ன சொன்னாரு? குக்கிங் குக்கிங் இஸ் இஸ் ஆர்ட். ஆர்ட். ஐ ஐ அம் அ அம் ஆர்டிஸ்ட். ஆர்டிஸ்ட். யா பிகாஸ் ஐ அம் ஆர்டிஸ்ட் அந்த மாரி சொல்லியிருப்பாரு. அந்த சின்னதா அந்த கிளிப்ல பார்க்குறப்ப போட்டிருப்பாங்க. அப்புறம் இவங்களுக்கு கிடைச்ச அந்த கிட்ஸ் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க? அ நல்லா இல்லையா? என்னமோ நல்லா இல்ல வேணான்னு சொல்லுவாங்க. நான் சமைக்கிறேன் நீ சாப்பிட சொல்றப்ப இல்ல வேணான்னு சொல்லிருவாங்க. ஆமா. அப்ப அந்த எடிட்ல வந்து போட்டிருப்பாங்க. ஜூபாய் சொன்ன அந்த குக்கிங் அந்த வார்த்தை அந்த 2 வார்த்தையும் உடைஞ்சு சிக்குன்னு உடைஞ்ச மாரி போட்டிருப்பாங்க. அது பார்க்க கொஞ்சம் சிரிப்பா இருந்துச்சு. ஆமா, ஜூபாயோட ரியாக்ஷன் ஆல்ரெடி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அவர் பார்த்தாலே ரொம்ப சிரிப்பு தான். அதுதானே டொமேட்டோ? ஆமா. அது உண்ம. அந்த மாரி அவரு கொஞ்சம் ஷாக் ஆயிட்டாரு. ஷாக்க கொறட இருந்துச்சு. சரி அடுத்தபடியா? அடுத்தபடியா வந்து பார்ட் 2 அதாவது பார்ட் 1ல வந்து ஒரு பார்ட் 1 வந்து அந்த எபிசோட் 1. ஸோ அதில வந்து பார்த்தீங்கன்னா, கிட்ஸ் வந்து சொல்லிக் குடுத்த மாரியே பேசிட்டு இருந்தாங்க. இந்த பார்ட் 2ல வந்து எபிசோட் 2ல வந்து ஹிண்ட்ரன்ஸ் இருக்குல்ல, அந்த ஹிண்ட்ரன்ஸ்ல வந்து
கொஞ்சம் அவங்களா பேசின மாரி தான் நெறைய பேரு. நெறைய கிட்ஸ் இருந்துச்சு. இப்ப நம்ம எக்ஸாம்பிளுக்கு அந்த ஜூ பாய் கத கூட சொன்னோம்ல. அந்த மாரி அவங்க பேசின மாரி இருந்துச்சு. ஸோ அது கொஞ்சம் ஃபன்னா போச்சு. ஆமா. அது இருந்துச்சு தான். அடுத்தது வந்து இது பிளைண்ட்ன்னு ஒரு விஷயம் சொல்லணும்னு சொன்னீங்க. அது என்னது மட்டும்? பிளைண்ட் ஃபோல்டு பத்தி ஒண்ணு சொல்லணும்னு அதுதான் பிரியாரம் தான். அதே பிரியாரம் தான். பிளைண்ட் ஃபோல்டு வந்து கட்ட வேணான்ட்டு அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா நான் ஐலேஷஸ் போட்டுருக்கேன். அதனால கட்ட வேணாம் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. உடனே நந்தகுமார் சொல்லுவாரு இந்த மாரி, "ஆ இல்ல அவங்க ஐலேஷஸ் போட்டுருக்காங்களா, அதனால கட்ட வேணாமா" அப்படின்ட்டு. அது ஏன்னா, அந்த ஒரு ஆளுக்கு மட்டும் எப்பவுமே ஒரு கிளாஸ் ரூமா இருக்கட்டும், எது வேணா இருக்கட்டும், அந்த ஒரு ஆளுக்கு மட்டும் ஒண்ணு நடக்கும் பார்த்தீங்களா? அதுதான் இது. அது நம்ம கடைசியா சொல்ல வரோம். இப்போதைக்கு என்னன்னா வந்து, அவ்ளோ அட்வான்டேஜ் அவங்களுக்கு வந்து இந்த ஷோல, அந்த ஒரு ஆளுக்கு மட்டும். ஸோ அதுதான் நம்மளுக்கு இதுல புரியுது. ஸோ அடுத்தது நம்ம போவோம். அடுத்தது என்னது? அதான் நீ சொல்லியிருந்த இது மட்டும் பார்க்குறப்ப இது கண்டிப்பா நம்ம மனசாட்சில சொல்லணும்ன்ட்டு. அந்த அதாவது மிரட்டல். இந்த டீம் வந்து அந்த டீம் வந்து உண்மையிலேயே எல்லாரையும் வந்து மிரட்டி வச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அதாவது மத்த மத்த குரூப்ல. அது வந்து ஒரு ஷோ தான். அது நம்மளுக்கு தெரியும். நம்ம முட்டாள் இல்ல. ஷோ வந்து ஷோவா தான் பார்க்குறோம். ஆனா, அந்த என்னன்னா, அந்த விட்டு குடுத்து, வளைஞ்சு குடுத்துலாம் போவாங்க. அப்படியெல்லாம் சொல்லுவாங்கல்ல. காலங்காலமா சொல்ற விஷயம் தான். அந்த மாரி இருந்தா மட்டும் அவங்க அப்படியே என்ன சொல்றது? அவங்கள வந்து ஒரு செல்லமா பார்க்கறது. அந்த ஒரு ஆள மட்டும் தூக்கி வச்சு பார்க்கறது. ஏன்னா வந்து அவங்க எது வேணா செஞ்சு குடுப்பாங்க. எது வேணா விட்டு குடுப்பாங்க. எதுக்கு வேணா இது பண்ணுவாங்க. அப்படின்னு இருக்கிறப்போ அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. எந்த விஷயமா இருந்தாலும். அது நீங்க தப்பான இதுல எடுத்துக்கிறீங்களோ, சரியான இதுல எடுத்துக்கிறீங்களோ கேட்குறவங்க. அது நம்மளுக்கு தெரியாது. நம்ம என்ன சொல்ல வரோம்னா, எதா இருந்தாலும் ஓகே, ஓகேன்னு சொல்லிட்டு போயிருவாங்க சில பேரு. அந்த மாரியெல்லாம் இருப்பாங்கல்ல. அப்படி இருக்கிறப்போ அவங்கள மட்டும் தான் அங்குள்ள வொர்க்கர்ஸ்க்கோ, இல்ல அங்குள்ள பாஸுக்கோ எல்லாத்துக்குமே பிடிக்கும். ஸோ அவங்களுக்கு அங்க ஹைலைட்டா ஒண்ணு தெரிய வரும். ஸோ இதுதான் நம்ம சொல்ல வந்தோம். ஆமா நீ சொன்னது ஏன்னா ஒத்துக்க வேண்டிய விஷயம் தான் மட்டும். ஏன்னா வந்து இது இந்த கேரியர்ன்னு இல்ல. உலகம் ஃபுல்லா எல்லா கேரியர்லயும் இந்த மாரி அவங்களுக்கு குளோஸான ஒரு ஆள மட்டும் தான் அவங்களுக்கு மட்டும் தான் வந்து பதவி ஏறும், சம்பளம் ஏறும். எல்லாமே அவங்க அவங்க மட்டும் தான் ஏறிக்கிட்டே போவாங்க. மத்தவங்கலாம் வந்து வாய பார்த்துட்டு இருக்க இந்த வருஷக்கணக்குல வேலை செஞ்சு எதுவுமே நடக்காது. அந்த மாரி நீ சொல்ற கதை. அப்புறம் அவ்வளோதான் இருக்கு இதுல சொல்ல வரேன். அடுத்த விஷயத்துக்கு போலாம் மட்டும். அடுத்த விஷயத்துக்கு போறதுக்கு முன்னாடி நெறைய பேர் தப்பாலாம் நினைப்பாங்க. என்ன இந்த மாரிலாம் பேசுறாங்கன்ட்டு. இது உலகம் ஃபுல்லா நடக்கிற விஷயத்த தான் நம்ம சொல்றோம். ஏன்னா, நீ சொன்ன மாரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் காசு வந்து ஆ நம்ம வந்து ஏத்து கேட்போம். "ஓ! நீங்க ஏன் இப்படி பண்றீங்க? ஏன் இது ஏன் இல்லன்னு?" இன்னொருத்தவங்க வந்து கேட்கவே மாட்டாங்க. எல்லாத்துக்கும் ஜிங்சாக் அடிச்சுக்கிட்டே வருவாங்க. ஸோ அந்த ஜிங்சாக் அடிக்கிறப்ப தான் இந்த மாரி நடக்கிற விஷயம். தனக்கு பாஸ்க்கு வந்து செல்ல பிள்ளை அப்படின்னு ஒரு கேரக்டர் இருப்பாங்க எல்லா இடத்துலயும். அவங்க வந்து தான் வந்து போட்டு ஸ்பை வேலை, குடுக்குறது. எல்லா வேலையும் பண்ணி அந்த மாரி ஒரு நல்ல பேர் வாங்கியிருப்பாங்க. உண்மையா நல்ல பேர் வாங்குறவங்க வந்து அங்க வந்து நார்மல் ஒர்க்கர்ஸா தான் இருப்பாங்க. இவங்க சூப்பர்வைசர், மேனேஜர் ஏன் நாளைக்கே பாஸ், நாளைக்கே ஒரு பல இதுக்கு அதிபதியா கூட ஆயிருவாங்க. அது ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஏன்னா அவங்களோட வேலை அப்படி ஷார்ட்கட் நெறைய பண்ணுவாங்கனால. அதுதான் டோட்டலா சொல்லணும்னா. ஆமா அவ்வளோதான். இத பத்தி நம்ம சொல்றதுக்கு வேற ஒண்ணும் இல்ல. ஆமா. அடுத்தது வந்து இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கிறப்பயே அங்க தோணுச்சு தான் டொமேட்டோ சொல்லணுன்ட்டு. ஜூபாயும் அவர் கூட வந்திருந்த கன்னியாகுமரி அவர் பேர் என்னன்னு தெரியல. சாரி. அவரும் வந்து தலையில துண்டு போட்டுருப்பாங்க. ஒரு நீல கலர் துண்டு. அது ஒரு துணி மாரி இருக்கும் தானே டொமேட்டோ? ஆமா, அது நீ ஆமா. பார்த்த தானே? பார்த்தேன், பார்த்தேன். அது பார்க்குறப்ப என்ன தோணுச்சுன்னா, ஆமா இவங்க இவங்க இவங்கள வந்து தூக்கி வைக்கிறதுக்காக ஒரு பலி குடுப்பாங்க. அந்த பலி ஆடு தான் நான் தான். நம்ம. அதனால நேரா இங்க தான் வருவாங்கன்னு அவர் சர்ச் கிட்ட சொல்ட்டாரு போல. அதனால சீக்கிரம்டா துண்ட போடுறா இங்க தான் வருவாங்கன்னு டக்குன்னு இது பண்ணிட்டாங்க. ஆனா ஒண்ணு கேட்கணும்னு தோணுச்சு டொமேட்டோ. நம்ம மனசாட்சியில பார்த்துட்டு இருக்கிறவங்க தோணியிருக்குமான்னு தெரியல. இருமல் வந்துருச்சு. தோணியிருக்குமான்னு தெரியல. ஆனா உனக்கும் தோணியிருக்குமா இல்ல டொமேட்டோ தெரியல. ஏன்னா நீ ஒரு மனசாட்சி, டொமேட்டோன்னு நம்ம பொட்டேட்டோன்னு ஒரு மனசாட்சி தானே. அப்ப நம்ம மனசாட்சிக்கு எங்கள போடுறவங்க எல்லாமே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படிதானே? ம். ஆனா வந்து போன சீசன்ல அந்த ப்ரவுன் கண்ணா இருக்குமே, கண்ணு கலரா இருக்குமே, அவர் பேரு என்ன? அவரு பேர் வந்து கமல். ஆ அந்த அக்ஷய் கமல். ஆமா அக்ஷிகா. அவரு ஒரு ஒண்ணு நடந்துச்சுல்ல அவருக்கும். அவரு என்னதான் சமைச்சாலும் முட்டி மோதினாலும் அவர வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணி கொஞ்சம் ஒரு மாரி இதா தான் இருக்கும் பார்க்குறப்பயே. அவரு அந்த மாரி இங்க அவரோட ஒரு பொசிஷனா அப்படி சொல்லலாம். இங்க யார் எடுத்திருக்காங்க டொமேட்டோ? அந்த மாரி ஏன்னா எக்ஸாக்ட்லா தானே ஷோ அப்படியே போகுது. எதுவுமே புதுசா கொண்டு வரலல்ல. எதுவுமே புதுசா கொண்டு வரல. நீ சொன்ன மாரி அவரோட இடத்த யார் எடுத்திருக்காங்கன்னு நம்ம சொல்லணும்னா, அவரோட இடத்த வந்து எக்ஸாக்ட்லி சொல்லணும்னா வந்து, அவர் பேர் என்ன? நந்தகுமார் வந்து அந்த இடத்த எடுத்திருக்காரு. ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஜோடியாக் படி சொல்றத தாண்டி, நம்ப ஒண்ணு சொல்லணும்னா, ஒருத்தவங்க சமைக்கிற டேஸ்ட் நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா நம்ம ஒரு ஷோவா தான் பார்க்குறோம். அந்த டேஸ்ட்ட வச்சு யாரும் ஜட்ஜ் பண்றது இல்ல. நீங்க வந்து கரெக்ட்டா குக் பண்ணியிருக்கீங்க. நீங்க வந்து இது பண்ணியிருக்கீங்க. நீங்க வந்து கரெக்ட்டா கட் பண்ணியிருக்கீங்க. நீங்க வந்து ஷேப் எல்லாம் சரியா இருக்கு. உங்களோட டெக்கரேஷன் சூப்பரா இருக்கு. இப்படிதான் சொல்றாங்க எல்லா கட்டத்துலயும். அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கு. அப்படியெல்லாம் யாரும் ரொம்ப அதிகமா ஜட்ஜ் பண்றப்போ சொல்றதில்ல. அப்படி இருக்கிறப்ப, அவரோட வந்து டேஸ்ட் கண்றாவியாவே இருக்கட்டும். அவரு டெக்கரேஷனு, அவரு இன்னோவேட்டிவா பண்றாரு. இதெல்லாம் ஒண்ணு கூட சொல்ல மாட்றீங்க. உங்களோட நீங்க வந்து நெறைய எஃபோர்ட் போடுறீங்க. நாங்க அப்ரிஷியேட் பண்றோம். என்னமோ வந்து தேவையில்லாம, சும்மா வேண்டா வெறுப்பா அந்த மாரி சொல்ற மாரி சொல்றாங்க. ஆமா நீ சொன்ன மாரி ஒரு விஷயம் தோணுச்சு. இந்த இந்த வாரம் இந்த எபிசோட்ல தான் நடந்துச்சு. அப்ப வந்து இந்த செஃப் டாம் வந்து கேட்டிருப்பாரு. நான் பேசிட்டா நீ பேசுறேன்ட்டு. அப்ப புகழ் சொல்லியிருப்பாரு. நீங்க பேசுங்க. நீங்க பேசினா தான் வரும்னுன்ட்டு. அது சொல்லணும்னு தோணுச்சு. ஏன்னா நீ சொன்ன மாரி வருதா இல்லையான்னு சொன்னேன்ல கட் பண்ணி இதெல்லாம் பண்றாங்கன்ட்டு. நீ சொன்ன விஷயத்துக்கு இது மேட்சா இருக்குன்னு தோணுச்சு. ஆமா இல்ல டொமேட்டோ? ஆமா.
அவங்க பேசினா வரும், மத்தவங்க பேசினா வராது. காட்ட மாட்டாங்க. அதாவது எடிட் பண்ணி தூக்கிருவாங்கன்னுட்டு. ஆமா. அந்த மாரி ஒரு விஷயம். நீ சொன்ன மாரி அவரோட தான் அந்த கேரக்டர் தான் ஏன்னா அவரு அப்படிதான் ஒரு மாரி கொஞ்சம் பாவம் அந்த மாரி சின்னதா ஆனாலும் வின்னரா கூட ஆவலல்ல. ம். அந்த மாரி அவர பத்தி ஞாபகம் வந்துச்சு. அதான் அவர மாரி ஒரு கேரக்டர் இங்க இருக்கு. நம்ம யார தான் இங்க பலி குடுத்துட்டு இருக்காங்கன்னு தெரியல. அது இதுதான். இல்ல? ஆமா. அது வந்து நந்தகுமார் தான். ம். சரி. ஆமா. சரி. நீ சொன்ன மாரி அவரோட எல்லாமே நல்லாருக்கும். அடுத்தது என்ன டொமேட்டோ? அடுத்தது வந்து நான் இது எப்படி செஃப் ஆனாங்கன்னு ஒரு விஷயம் கண்டிப்பா சொல்லணும்னு சொல்லியிருந்தேன்ல. ஆமா. கண்டிப்பா சொல்லணும். ஏன்னா டேஸ்ட். வந்து ம். பிரியாராமன் வந்து சமைக்கிறப்ப, அதாவது அவங்க சமைச்சு கொண்டு வந்து அந்த அந்த ஷோ பார்த்துட்டு இருக்கிறப்பயே நம்ம சொல்லிட்டோம். இந்த மாரி செஃப் தாம் சொல்லுவாரு பாரு, "இப்ப எனக்கு வந்து இதெல்லாம் தெரியல. நான்லாம் அம்னீஷியாக்கே போயிட்டேன். நீங்க சமைச்சதெல்லாம் விட்டா சொல்லுவாருன்னு" பேசிட்டு இருக்கிறப்பவே, அவர் வந்து ஜட்ஜ் பண்றப்போ அவர் சொல்றாரு, "என் மைண்ட்ல கூட என் வாழ்க்கையில வந்தது இல்லன்றாரு." எப்படிங்க இதெல்லாம் வராம ஏங்க செஃப் ஆகுறீங்க? எப்படிதான் ஆகுறீங்க? காசு குடுத்து ஆகுறீங்களா? அந்த மாரிலாம் கேட்க தோணுது. ஆனா நம்மளுக்கு தெரியும் இது ஒரு ஷோ. அந்த ஷோல அவங்க என்ன சொல்லிக் குடுக்குறாங்களோ, அதுதான் அவர் சொல்லப் போறாரு. ஏன்னா, அவரு ஒரு வொர்க்கரா தான் இங்க வேலை செஞ்சுட்டு இருக்காரு. ஒரு ஸ்டாஃப்ன்னு சொல்லலாம் செஃப் தாம் வந்து. ஸோ அவங்க என்ன சொல்றாங்களோ, அதான் அவர் சொல்லப் போறாரு. எல்லா எல்லா எபிசோட்லயும் அதுதான் நடந்துட்டு இருக்கு தானே! ஆமா தானே பொட்டேட்டோ? ஆமா டொமேட்டோ நீ சொன்ன மாரி அந்த ஒரு விஷயம் நடக்கும். நான் நினைக்கிறேன் இந்த கட்டத்துல இந்த ஒரு விஷயம் சொல்லணும்ன்ட்டு. நான் நினைக்கிறேன் சில பேரு ஹீலிங் கேட்குதுன்னு நினைக்கிறேன் டொமேட்டோ. அந்த விஷயம் தோணுச்சு இல்ல? ஓ! ஹீலிங் இது தொறக்க போறாங்களா எல்லாரும்? அது தொறப்பாங்களா? இல்ல போயிட்டு மெம்பர் ஆக்கலாம் இருக்காங்களா? அந்த மாரி சொல்லணும்னு தோணுச்சு. எனக்கும் சரி. ஹீலிங் தேவைப்படுது. இந்த ஆமா, மாரி ஆமா. பார்த்து. உனக்கு தேவைப்படுதா? ஆமா, ஆமா டொமேட்டோ தேவைப்படுது. எல்லாத்துக்குமே தேவைப்படுறனால தான் இப்படி. சரி அந்த கதைய விட்டுட்டு அடுத்தது என்ன டொமேட்டோ? அந்த அந்த இதுதான் நம்மளுக்கு வந்து தோணுச்சு. ஸோ இந்த மாரி வேலை பார்க்கறதுக்கு வேற இடத்துல போய் வேலை பார்க்கலாம்னு நெனைக்கிறேன். பேரு தான் கெட்டு போகுது அந்த செஃப்க்கு. அதனால ஆமா. சொல்றோம். நீ சொன்னது சரிதான். ஏன்னா எவ்வளோ எத்தன வருஷம், எவ்வளோ சாதனைகள். இந்த மாரி ஒரு ஷோல வந்து இவங்க எடிட் போய் பித்தலாட்டம் இந்த மாரிலாம் பண்றனால, அவங்க பேரெல்லாம் டேமேஜ் ஆகுது. அது வந்து இவங்க சொல்லக்கூட முடியாது. ஏன்னா அவங்க ஒரு வேலை செய்றாங்க அந்த இடத்துல சம்பளம் வாங்கி தானே டொமேட்டோ. ஏன்னா வந்து நடிக்கிறவங்களா இருக்காங்கன்னு வச்சுப்போம். ஒரு படத்துல நடிக்கிறாங்கன்ட்டு. அவங்க பேர் கெட்டு போகுதுன்னா, அது பிரச்சனை இல்ல. ஏன்னா அது அது கேரக்டர் தான். அவங்க போய் நடிக்கல. ஆமா, ஆனா இங்க வந்து நீங்க நடிச்சுட்டு இருக்கீங்க. அதுதான் தப்பா இருக்கு. ஆமா. நீ சொன்ன மாரி படத்துல ஒரு கேரக்டர், அந்த கேரக்டர் கிரியேட் பண்ண கேரக்டர் தான். ஒரிஜினல் கேரக்டர் கூட இல்ல. நம்ம சொந்த கேரக்டர் வேற இல்ல. அது நடிக்க சொல்றோம்னு நடிக்கிறாங்க. இங்க வந்து செஃப் தான் உண்மையிலே ரொம்ப பெரிய ஆள் தான் எல்லாத்த விட. அவரு அந்த மாரி பண்ணிட்டு இருக்கப்ப கொஞ்சம் பார்க்க நல்லா இல்ல. அதுதான் இந்த மாரி சொல்றோம். தானே டொமேட்டோ? ஆமா. சரி சரி. அடுத்தது? அடுத்தது வந்து பிரியாரம் சமைச்ச அந்த பாக்குறதுக்கு உண்மையாலேயே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனா காலங்காலமா நான் நினைக்கிறேன் இந்த எபிசோட்ல மட்டும் இல்ல, இல்ல. இந்த சீசன்ல மட்டும் சொல்றேன். அந்த மாரி விதவிதமா வந்து நந்தகுமார் குடுத்துட்டாரு. ஆமா. நீ சொன்ன மாரி ஏன்னா வந்து, நம்ப இந்த ஷோவ வந்து நெறைய CWC, ஒன் டூ நெறைய ஃபாலோ பண்ணனால, ஆ நாளுக்கு நாளாவ அதாவது போட்டி இருமல் வந்துருச்சு. போட்டி டஃப்பாவ அந்த குக்கிங் அந்த சமையலெல்லாம் வந்து இம்ப்ரூவ் ஆயிட்டு இன்னும் பயங்கரமா மாறிக்கிட்டே போகும். இவரு வந்தோனே ரொம்ப கிராண்டா ரொம்ப பயங்கரமா குடுத்துட்டாருல்ல டொமேட்டோ. ஆமா. ஏன்னா அவர் வந்து நெறைய ஃபைனலுக்கு குடுக்குற மாரி கூட குடுத்திருந்தாரு. அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு அவரோட. ஸோ இவங்களோட இந்த வாட்டி பார்க்குறப்போ ஆமா நல்லா இருந்துச்சு. பார்க்கவே அழகா இருந்துச்சு. அந்த மாரி இருந்துச்சு தான். ஆனா வந்து டேஸ்ட் படி இங்க 12 பேர் சமைக்கிறாங்கன்னா, ஒருத்தவங்களோட டேஸ்ட் தான் உண்மையிலேயே நல்லா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு. மத்த எல்லா டேஸ்ட்டும் அவுட்டா தான் இருக்கும். ஸோ அதனால வந்து நீங்க எத ஜட்ஜ் பண்றீங்களோ, அது எல்லாத்துக்கும் சரிசமமா சொன்னா, இந்த சேனல் அதாவது இந்த சேனல் வச்சிருக்கிறவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு சொல்றோம். ஏன்னா நீங்க தானே எல்லாத்தையும் இப்படி சொல்லுங்க, இப்படி சொல்லுங்கன்னு சொல்லிக் குடுக்குறீங்க. ஸோ அவங்களுக்கு தான் நம்ம சொல்றோம். அந்த சேனல் வச்சிருக்காங்கல்ல அவங்கள. சேனல் வச்சிருக்கிறவங்க ஓனர சொல்றியா? ஓனர் தான் சொல்றோம். ஏன்னா சொல்லிக் குடுக்குற அந்த ஹெட் இருக்காங்கல்ல, அவங்கள தான் சொல்றோம். சரி டீம் மேனேஜர். ஏன்னா ஒரு வருஷம் ஒரு மேனேஜர் ஒரு போஸ்ட்ல இல்ல அந்த தனித்தனியா. ஆள தான் சொல்றோம். இந்த ஓ! ஷோக்கு யார் ஓனரோ அவங்கள சொல்றோம். ஓகே, ஓகே, ஓகே. மெசேஜ் இந்த ஜேடிவியோட ஓனரே கூப்பிடுவோம். டிடிஆர் அந்த மாரி இல்ல, இல்ல, இல்ல. இல்ல. அதெல்லாம் இல்ல. அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மாரி லூசுங்கள வச்சுக்கிட்டு ஆமாமா. ஏன்னா வந்து கன்டென்ட் சரியா கொண்டு போகல. நம்மளுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா, நல்லா இருந்திருக்கும் தானே. நம்மளோட டைம் வந்து எதுக்குன்னு ஸ்பெண்ட் பண்றோம். அந்த மாரி சொல்ல வரோம்ல. கரெக்ட் தான். அடுத்தது அடுத்தது வந்து அதே பிரியாரம் பத்தி தான் அவங்க வந்து அவங்க ஒரு குக்கிங் அவங்களோட இதுபடி அவங்க ஒரு ஜெமினி அதோட தன்மை சொல்ல வரோம்ல. ஆமா. அவங்க ஒரு ஜெமினாய்ன்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அவங்க வந்து ஒரு பெஸ்ட் மதர் தான் ஜெமினாய்ன்னு இருக்கிறப்போ. அவங்க கேரக்டர் வேணும்னா அத நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். அவங்க கேரக்டர் இந்த மாரி கொஞ்சி பேசுறது இதெல்லாம் இதெல்லாம் தவிர்த்து பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட ஒரு நல்ல கேரக்டரும் இருக்கு. அதுதான் அவங்க வந்து ஒரு பெஸ்ட் மதர். ஸோ அவங்க சொல்றப்பயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இத்தன நாள் அவங்க நடிக்கிறப்போ, அந்த மாரி ஆக்ட் பண்றப்போ, அந்த மாரிலாம் ட்ராமா பண்றப்போ, பார்க்குறப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதெல்லாம் ட்ராமான்ட்டு. இன்னைக்கு அவங்க அழுந்து அவங்க பையன பத்தி சொல்றது, அது ரியலா இருந்திருக்கும். அதுவும் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உண்ம தானே? ஆமா டொமேட்டோ. அடுத்து நீ இது கண்டிப்பா வந்து சொல்லியே ஆகணும்னு நினைச்சேன். இது கொஞ்சம் ஒரு மாரி அவாய்ட் பண்ணியிருக்கலான்னு கொஞ்சம் அழுத்தமா சொல்ல வேண்டிய விஷயம்ல. நம்ம மனசாட்சி வந்து தெரிவிச்சுக்கிறோம்ல. ஆமா. இது வந்து நாங்களா யோசிச்ச விஷயம். ஏன்னா வந்து நம்மள மாரி நெறைய பேர் அதாவது மனசாட்சி நம்ம மனசாட்சி மாரி நெறைய பேத்துக்கு அந்த மனசாட்சி இருக்கும். அவங்க நெனைச்சிருப்பாங்க இந்த மாரி தான். ஏன்னா வந்து ஒருத்தவங்க ஸ்பெஷல் சைல்டுன்னு சொல்லிட்டு நீங்க ஆல்ரெடி ஆரம்பத்திலேயே சொல்லிட்டீங்க. அது வந்து ரஞ்சித் கூட பிக் பாஸ்ல கூட சொல்லிட்டாரு. ஸோ அவங்க ஒரு அம்மாவா இந்த ஷோல சொல்ல நீங்க வச்சிருக்கீங்க நெறையா டைம். இதுவும் அதே மேனேஜிங் டிபார்ட்மெண்ட் தான். நெறைய டைம் வந்து அவங்கள சொல்ல வச்சிருக்கீங்க. சரி அவங்க சொல்லிட்டாங்க. ஆனா நீங்க ஒரு 10,000 வாட்டி சொல்றீங்க. ரக்ஸ் ஒரு வாட்டி, அப்புறம் வேற யாரெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ எல்லாரும் வந்து ஸ்பெஷல் சைல்ட் ஆதித்யா ஸ்பெஷல் சைல்டு விட்டா அச்சு அடிச்சு ஒட்டிருவாங்க போல. ஆதித்யா ஸ்பெஷல் சைல்டுன்னு. அப்படிதான் இருக்கு. ஏன்னா வந்து
யூஸ் பண்றாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து அந்த யூஸ் பண்ணி அந்த கன்டென்ட்க்கு டிஆர்பினால ஆடியன்ஸ் இத வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி ஏத்தி வச்சாங்கன்னா, அதையும் ட்ரை பண்ணி பார்ப்போம்ன்னு தான் இந்த ஆள கூட்டிட்டு வந்து இந்த மாரி பண்றாங்கன்னு தோணுது. அதான் உண்மையிலே. ஆமா. ஹைலைட்டா இவங்கள நம்ம சொன்னோம்ல, ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணா அந்த மாரி ஆளுங்கள தூக்கி வச்சுப்பாங்கன்னு, அந்த மாரி ஆளுங்களையும் அவங்க தூக்கி வச்சுப்பாங்க. இன்னொரு கேட்டகரி என்னன்னா, அவங்க கிட்ட இருந்து என்னலாம் லாபம் கிடைக்குது, என்னலாம் கன்டென்ட் கிடைக்குது, அந்த மாரி ஆள் இருந்தா அவங்கள வச்சு எவ்வளோலாம் செய்ய முடியுமோ வச்சு செய்வாங்க. அதான் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆமா. நீ சொன்னது ஒத்துக்கிறோம் தான் டொமேட்டோ. அந்த மாரி தான் இங்க இருக்கு. அடுத்தது போலாமா? அடுத்தது சொல்லு, அடுத்தது இந்த வாரம் எப்படி இருந்துச்சு? இந்த வாரம் சமையலெல்லாம் உண்மையிலேயே ரொம்ப கலர்ஃபுல்லா உண்மையிலேயே நல்லா இல்லன்னு சொல்ற அளவுக்கு எந்த சமையலும் இல்ல. பார்க்கறதுக்கு எல்லாமே நல்லா இருந்துச்சு. பொட்டேட்டோவுக்கு தோணுச்சு. டொமேட்டோக்கு எப்படி தோணுச்சு? ஆமா. இந்த வாட்டி பார்க்கறதுக்கு உண்மையாலேயே எல்லாரோடையுமே நல்லா தான் இருந்துச்சு பார்க்கறதுக்கே. அது நீ சொன்ன மாரி கலர்ஃபுல்லாவும் ஆமா, இருந்துச்சு. கொஞ்சம் அவங்களோட அந்த டெக்கரேஷன் நல்லா இருந்துச்சு நெறைய பேத்தோட. ஸோ அது எல்லாமே நல்லா இருந்துச்சு தான். ஸோ ஆமா, அவ்வளோதான் இத பத்தி நம்ம சொல்றதுக்கு இருக்கு. ஆமா. அந்த 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 விஷயம் சொல்ட்ட மாரி சொல்லி அந்த முடிச்சுட்டோம் அதெல்லாம். அந்த மாரி. அப்ப இது வந்து நம்மளோட சேனல்ல வந்து பிடிச்சிருந்தா என்ன பண்ணணும் மேடம்? பிடிச்சிருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா ஏதாவது உங்களுக்கு தேவை இருக்கா? வேற ஏதாவது பேசணும்னு நெனச்சா கூட காமெண்ட் பண்ணுங்க. நம்மளுக்கு அது ஓகேவா இருந்தா நம்ம பண்ணுவோம். ஆமா. ஆனா டொமேட்டோ இந்த விஷயம் நீ சொல்லிட்டு இருக்கப்ப முடிச்சுக்கலான்னு வந்துட்டோம்னா, நீ சொன்னல மொத இந்த மாரி தான் வந்து ஸ்பெஷலா பார்த்துக்கிட்டு பாஸ் அதான் பெரிய பெரிய ம். அந்த மாரி விஷயம் வந்து நீ சொல்றது உண்மைதான். ஆனா இதுவும் இருக்குமோன்னு தோணுச்சு தான். ஏன்னா வந்து பொதுவா நம்ம எல்லாமே பார்க்குற ஒரு விஷயம் தான். இந்த மாரி அவங்க வந்து ஷார்ட்கட் யூஸ் பண்ணி சீக்கிரமா போணும்னு அவங்களோட செல்ஃபிஷ் அந்த ஒரு மேட்ரிக் தான் பண்றாங்கன்னு வச்சுக்கிட்டா கூட, மத்தவங்களும் அந்த சான்ஸ் கிடைச்சா அதானே பண்ண போறாங்க டொமேட்டோ. ஏன்னா எல்லாமே அவங்க அவங்களுக்கு தானே எல்லாருமே நம்மளுக்கு தானே நம்மளும் அப்படித்தானே செல்ஃபிஷ் அதாவது எல்லாருமே சுத்தி சுத்தி மாத்தி மாத்தி யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு தான் சொல்லணும்னு தோணுது டொமேட்டோல. ஆமா. நீ சொன்ன மாரி எல்லாருமே சுத்தி, சுத்தி யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதே மாரி நம்ம ஆல்ரெடி இதுலயும் ஜோடியாக் சைன் கொண்டு வரோம். ஸோ ஜோடியாக் சைன்னு பார்க்குறப்போ ஒரு 12 வித ஜோடியாக் சைன் இருக்கிறப்போ, அதுல ஒரு 8 பேர் செல்ஃபிஷ்ஷா இருந்தாலும் 4 பேர் கொஞ்சம் யோசிப்பாங்க. ஸோ அந்த மாரி இருக்கிறப்போ, எல்லாருக்கும் அந்த கேரக்டர பொறுத்து தான் இருக்கு. யாரு செல்ஃபிஷ், யாரு யோசிக்கிறாங்கன்ட்டு. ஆமா. அதனால தான் அது சொல்லணும்னு தோணுச்சு. ஏன்னா நமக்கு தெரியும்ல. அது வந்து நம்ம கூடிய சீக்கிரம் ரிவீல் பண்ணி சொல்லுவோம். அதனால இந்த மாரி விஷயத்துல இன்ட்ரஸ்டிங்கா இருந்து நம்ம பிபிஎஸ் மாடல்ஸ் ஃபாலோ பண்றவங்களுக்கும், இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இன்னைக்கு மட்டும் இருக்காது. லைஃப் லாங் ஃபுல்லா இருக்கும். நீங்க இத கொஞ்சம் பார்த்து நோட் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவ் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மேட்டர் தான். இல்லாட்டிமேட்டும் ஆமா. இதுலயும் நம்ம அந்த ஜோடியாக் பத்தி ப்ரோமோட் பண்ணிக்கலான்னு இருக்கிறனால தான் நம்ம சொல்றோம். ஏன்னா இது நம்ம கண்டுபிடிக்கல. நாசா டீம் கண்டுபிடிச்சது தான் நம்ம இதுக்கு முன்னுக்குள்ள இதுலயும் நம்ம சொல்லிட்டோம் இதெல்லாம். இதுக்கப்புறம் யாருக்காவது இந்த ஜோடியாக் சைன் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா, நெறையா பேர் கேட்டீங்கன்னா கண்டிப்பா போடுவோம் அத பத்தி. அப்படி கேட்கலனா கூட பிக் பாஸ் வர்றதுக்கு 1 மாசம் முன்னுக்கே போட ஆரம்பிச்சுருவோம். ஸோ அப்பதான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா அந்த 100 நாள் நடக்க போறத நாங்க முன்னுக்கே சொல்லுவோம். அந்த அந்த கேரக்டர தான் நாங்க சொல்றோம். அந்த ஷோ எப்படி நடக்குதுன்றது அந்த ஷோக்காரங்களுக்கு தான் தெரியும்ல. ஆமா. அங்க வேலை செய்றவங்களுக்கு, அப்புறம் அந்த ஷோ நடத்துறவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். கேரக்டர் பக்காவா இவங்க இப்படிதான் இருப்பாங்கன்னு சொல்ல முடியும். அது நீங்களும் பார்க்குறப்ப 100 நாள்லயும் அது அப்படி மட்டும் தான் இருக்கும். ஸோ நம்ம சொல்ல ஆரம்பிக்கிறோம். உங்கள பத்தியும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். மத்தவங்கள பத்தியும் தெரிஞ்சுக்கலாம். உங்க கூட உள்ளவங்க உங்களுக்கு உங்க முதுகு பின்னாடி குத்துறாங்களா? இல்ல உங்க முன்னுக்கு நெஞ்சில குத்துறாங்களான்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். நம்ம அது வந்து அப்புறம் நம்ம நம்ம பிக் பாஸ் ஷோ கிட்ட கிட்ட வரப்போ இன்னும் டீட்டெயில்ஸ் தெளிவா கொஞ்சம் கொஞ்சமா பேசலாம். மொத்தமா பேசுறோமா இல்லையான்னு தெரியல. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா நல்லாவே பேசுவோம். இதை விட கூடயா தான் பேசுவோம். அப்ப அத ஃபாலோ பண்ணிக்கலாம். முடிச்சுக்கலாம் மட்டுமேட்டோ. முடிச்சுக்கலாம். இது போதும்னு நெனைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு ரொம்ப பேசிட்டோம். போதும். ஆமா. இதோட நம்ம அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம். சரி பாய். டொமேட்டோ பாய் பொட்டேட்டோ. கொஞ்சம் சிக்கிருச்சு. பார்க்கலாம் சீக்கிரமா.